ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஸ்னஸ் ரீதியாக லெமன் ரைஸ் செஞ்சு எப்படி சேல்ஸ் பண்ணலாம், அதில் எவ்வளோ லாபம், 1 கிலோ அரிசியில் எவ்வளோ ரைஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நாங்கள் செகண்ட் லாக்டவுனில் நடத்துகிற எங்கள் ஹோட்டலோட ரெசிபிஸ் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருப்பேன். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இட்லிக்கு மாவரைக்குலேருந்து பிரியாணி, புரோட்டா, சால்னா இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் எதுவும் தள்ளுவண்டி கடை, மெஸ் எதுவும் சிம்பிளாக ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக கைடன்ஸாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து லெமன் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு நம்ம எப்படி விற்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 1 கிலோ அரிசியில் வந்து லெமன் ரைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து லெமன் ரைஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தை வெயிட் வச்சு எடுத்துக்கிடலாம். அப்புறம் நமக்கு லாஸ்ட் வந்து அவுட்புட் வந்து எவ்வளோ ரைஸ் கிடைக்குது, நம்ம அதை எப்படி சேல்ஸ் பண்ணலாம், உங்களுக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து ரைஸையும் ஒரு 1 கிலோ மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? நான் சாதா சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். பக்குவமாக வடிக்கணும். நீங்களும் இதை பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அரிசி செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா உதிரியாக வரணும். டக்குன்னு குலையிற மாதிரியான அரிசியெல்லாம் எடுக்கக்கூடாது. உங்கள் ஏரியாவில் எது பெஸ்ட்டோ அதை நல்லா என்கொயரி பண்ணி பார்த்து வாங்கிக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி அடுப்பில் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெந்நி வச்சு எடுத்த மாதிரி லெமன் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி வந்து ரைஸை வந்து நல்லா உதிரியாக எடுக்கணும் அப்படின்னா முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடியது ஒன்று என்னென்னா, அந்த ரைஸை வந்து வெந்நியில் வந்து நல்லா நீந்த விடணும். சரிங்களா? தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அப்படி நல்லா நீந்த விட்டு எடுங்க. ஃப்ரைட் ரைஸ்லாம் நல்லா நீட்டமாக வரும். இந்த மாதிரியான அரிசி வந்து நல்லா உதிரியாக சூப்பராக வரும். தண்ணி குறைச்சி வச்சு எடுக்காங்க, அது வந்து குலையிறக்கான வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி நம்ம பண்ணுற 1 கிலோ அரிசிக்கான லெமன் ரைஸ்க்கான லெமன் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 1/4 கிலோ. சரிங்களா? 200லேருந்து 250 கிராம் சேர்க்கலாம். லெமன் ரைஸ் வந்து சூப்பராக கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த லெமனை கட் பண்ணி புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து எவ்வளோ சேர்க்கணும், இந்த மாதிரி சோறு வேகிற டைம் வந்து கரெக்டாக ஒரு 30 கிராம். சரிங்களா? 30 கிராம் உப்பு வந்து இந்த டைமுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சோறு வந்து நல்லா வந்துட்டு கையில் எடுத்து அப்படியே அமுக்கி பார்க்குறப்போ உங்களுக்கு அங்கே பதம் பார்த்து வடிச்சுக்காங்க. சில சோறு வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் உதிரியாக வடித்து வச்சுருப்பீங்க, அடுத்தால அப்படியே அந்த ஹீட்லேயே குலையும். அந்த மாதிரி அரிசிலாம் எடுக்கக்கூடாது. பார்த்து நல்லபடியாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ரைஸை வந்து வடித்து எடுத்தாச்சு. வடித்து எடுத்துகிட்டு அப்படியே உதறி விட்டு அப்படி நல்லா பூவாக இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக சூப்பராக ரைஸ் எடுங்க. இப்போ நம்ம வந்து லெமன் ரைஸ்க்கான தால்சம் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை மேலே ஏற்றிட்டு இப்போ வந்து நல்லெண்ணெய் தான் எடுக்கணும். நல்லெண்ணெய் வந்து 100 பாக்கெட்டில் நான் 2 நல்லெண்ணெய் எடுக்கிறேன். 100க்கு 2 நல்லெண்ணெய் கட் பண்ணி உள்ளே ஊற்றுறோம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி முடிச்சுட்டு அடுத்தால ஒரு 25 கிராம் கடுகு, ஒரு கை நிறையா கருவேப்பிலை, ஒரு 8 இனுக்கு உயிவி போடுறோம் உள்ள. இப்போ நம்ம கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 5 வத்தல், காஞ்ச மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2ஐயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் சேர்க்க போகிறோம். ஒரு 25 கிராம் இஞ்சி சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா ஆஃபாக வெட்டி வச்சிருக்கேன். சரிங்களா? இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து லெமன் ரைஸ்க்கான கலருக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடி வந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா 1 டீஸ்பூன். சரிங்களா? 1 டீஸ்பூன் சேர்த்தா இந்த 1 கிலோக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கடலை பருப்பு சேர்க்க போகிறோம். ஒரு 25 கிராம் கடலை பருப்பு. அடுத்து வந்து வேர்க்கடலை ஒரு 50 கிராம். தொலியெல்லாம் நல்லா ஊதி எடுத்துட்டு அப்படி சேர்க்குறேன். 1-2 தான் தொலியாக இருக்குது. இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்றி இறக்கி சேர்த்துக்காங்க. இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி நல்லா அப்படியே பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து ஒரு 30 கிராம். சரிங்களா? இந்த மிக்சரில் வந்து ஒரு 30 கிராம். முன்னாடி ரைஸ் வடிக்கும் போது ஒரு 30 கிராம், இப்போ ஒரு 30 கிராம், 60 கிராம் சரியாக இருக்கும் இந்த 1 கிலோ அரிசிக்கு. பிராண்டு டு பிராண்டு உப்பு வந்து கரிப்பு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்காங்க. இப்போ நம்ம உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து முன்னாடி காமிச்சோம்லாம் லெமன், அந்த லெமன் எல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் கொட்டை இல்லாமல். அதை அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடணும். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிண்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ஊற்றின பிறகு ஓவராக கொதிக்க வேண்டாம். இப்போ நம்ம லெமன் ரைஸ்க்கான மிக்சர் வந்து ரெடி. இன்னமும் நம்ம வந்து அப்படியே நம்ம ரைஸை வந்து மேலே ஏற்றிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்ட வேண்டியதான். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ரைஸ் மிக்சரை வந்து 3 டைமாக போட்டு கிண்டுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க, அப்படியே பிரட்டி விடுங்க. அடுத்து கொஞ்சம் ஊற்றுங்க, பிரட்டி விடுங்க. அடுத்து கொஞ்சம் விடுங்க, அதே மாதிரி பிரட்டி விடுங்க. இந்த 1 கிலோ அரிசிக்கு இந்த சோறுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போவும் உங்களுக்கு லெமன் ரைஸ் நல்லா ஒழுங்காக நீட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் அரிசி வடித்து எடுக்கக்கூடிய பக்குவத்தில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குழைய விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்சரை ஊற்றி கிண்டுறப்போ அது இன்னும் ஒன்றுக்கு குழஞ்சி ஒட்டிக்கிடும். சாப்பிட நல்லா இருக்காது. நான் வெரைட்டி ரைஸ் பிஸ்னஸ் பண்ணுறப்போ ஒரு நாள் கூட உங்கள் டேஸ்ட் மிஸ் ஆகக்கூடாது. ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து அந்த கஸ்டமர் வந்து ரிப்பீட் ஆக மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான லெமன் ரைஸ் வந்து ரெடி. இந்த மாதிரி கிண்டி முடிச்சுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணுங்கள், சப்ளை பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு 1/2 ஹவர் ஆகும் பட்சத்தில் அந்த லெமன் ரைஸோட கலர் வந்து கூடும், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ரைஸை வந்து வெயிட் வச்சு பார்த்துடலாம். சரிங்களா? அப்படிங்கும் பட்சத்தில் நமக்கு வந்து எப்படி சேல்ஸ் பண்ணலாம், நம்ம எத்தனை கிராமில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும்.
ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாத்திரத்தை வெறுமனே வெயிட் வைக்கும் பட்சத்தில் 700 கிராம் இருந்துச்சு. இப்போ ரைஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்க்குறப்போ 4444 கிராம். சரிங்களா? இதை மைனஸ் பண்ண முச்சில் நமக்கு வந்து 3.25 கிலோ வந்து லெமன் சாதம் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து எத்தனை கிராம் கொடுக்க போகிறீங்க? இன்றைக்கி வந்து 500 கிராம் கண்டெய்னர் 600 வந்திருக்கு, 450 வந்திருக்கு. இந்த மாதிரியான நிறைய டைப்பாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் வந்து நல்ல லாபம் இருக்குது. அது மாதிரி இந்த பிஸ்னஸில் வந்து அரிசி செலக்ட் பண்ணுறதுல நல்ல லாபம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணிக்கிறது வந்து 60 ரூபா பொன்னி அரிசி. நீங்கள் வந்து 45 ரூபா 50 ரூபா உங்கள் ஊரில் என்ன அரிசி பெஸ்ட்டோ அதை நீங்கள் பக்குவமாக ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிட்டு குலையாமல் அடிச்சுக்கிட்டா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசி கூட கிடைக்கும், ரேட்டும் குறையும். அந்த மாதிரி கூட பார்த்துக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வெரைட்டி ரைஸ் பிஸ்னஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னும் வரக்கூடிய நாள்லையும் பண்ணக்கூடிய வீடியோலாம் பண்ணி தரேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.